நாகர்கோவிலில் கோயில் விழாவில் சாமியாடுவதில் ஏற்பட்ட முன்விரோதத்தில் ஆத்திரமடைந்த பூசாரி நிர்வாகிக்கு வைத்த விஷத்தில் அவரது நண்பர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சாமிக்கு படைத்த சாராயத்தில் விஷம் வைத்த பூசாரி சிக்கியது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே வடலிவிளை பகுதியைச் சேர்ந்தவர் 33 வயதான அருள். டிரைவராக வேலை பார்த்து வரும் இவர் அருகில் உள்ள வடலிவிளை சுடலைமாடசுவாமி கோவிலில் நிர்வாகியாகவும் உள்ளார். திருவிழா காலங்களில் அருள் சாமியாடி அருள்வாக்கு சொல்வார் என்று கூறப்படுகிறது. இதேபோல் அருகில் உள்ள கோவிலிலும் இவரே சாமியாடி வந்துள்ளார். அதே சுடலமாடசுவாமி கோவிலில் பூசாரியாக இருப்பவர் 45 வயதான அஜி என்கின்ற சதீஷ். இவரும் கோவிலில் சாமியாடுவது வழக்கம். ஆனால் அருள் அதற்கு தடை போட்டு வந்ததால் இருவருக்கும் இடையே தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. அருளின் இடையூறால் தனது வருமானம் பாதிக்கப்படுவதாக நினைத்த பூசாரி சதீஷ் அவரை பழிவாங்க நேரம் பார்த்து காத்து கொண்டிருந்தார். அருள் சாமியாடி முடித்ததும் கடவுளுக்கு படையலாக வைக்கப்படும் மது வகைகளை எடுத்துச் சென்று குடிப்பது வழக்கம். இதை கவனித்த பூசாரி சதீஷ் அவரது இந்த பழக்கத்தை பயன்படுத்தி கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். அதன்படி சம்பவத்தன்று படையிலிடப்பட்ட மதுபானங்களில் பூச்சி மருந்தை கரைக்கி வைத்துள்ளார். அதை வேறொரு நபர் மூலம் அருளிடம் கொடுத்து விடுமாறு கூறி கொடுத்து அனுப்பியுள்ளார். பூசாரி நினைத்தது போலவே அருளும் அந்த மதுபான பாட்டிலை பெற்றுக்கொண்டு உற்சாகமாக அருகில் உள்ள கடைக்கு சென்றுள்ளார். அங்கு தனது உறவினரும் வைத்தியநாதபுரம் கோவில் பூசாரியுமான செல்வக்குமார் என்பவரை அழைத்து கொண்டு மறைவான இடத்திற்கு சென்றுள்ளார். அங்கு இருவரும் சேர்ந்து மது அருந்திவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளனர். வீட்டிற்கு சென்ற பிறகுதான் அந்த விஷம் வேலையை காட்ட ஆரம்பித்துள்ளது. வயிற்று வலியால் துடித்த பூசாரி செல்வக்குமார் வீட்டிலேயே மயங்கி விழ குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர் கொண்டு செல்லும் வழியிலேயே செல்வக்குமார் உயிரிழந்து விட்டார். அதே நேரம் அருளும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். செல்வக்குமாரின் உடலை உடற்கூராய்வு செய்த போதுதான் மதுவில் விஷம் கலந்திருந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக மாவட்ட எஸ்பி சுந்தரவதனம் உத்தரவின் பேரில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில் மதுவில் விஷம் கலந்தது பூசாரி அஜி என்கின்ற சதீஷ் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர்.